ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிரைவேட் அண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். 2026 மார்ச் மந்தில் நடந்த பப்ளிக் எக்ஸாம்ஸோட 11th அரியர் அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸில் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணாமல் ஆப்சண்ட்டாக இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸோ இல்லை 5 இயர்ஸ்க்கோ முன்னாடி 12th எக்ஸாம்ஸில் அரியர் வச்சுருந்தாலும் ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ணலாம்ன்ற அப்ளிகேஷன் டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த அப்ளிகேஷன் டேட் அண்ட் வந்து எங்கே போய் அப்ளை பண்ணணும் அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அண்ட் வந்து ஹால் டிக்கெட் நம்மளுக்கு எப்படி வரும்ன்றமான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 11th அரியர் அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அப்ளிகேஷன் டேட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மே 18th மே 18ஆம் தேதியிலிருந்து மே 30ஆம் தேதி மே 30 வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு 12 டேஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டேட்டில் ஒருவேளை அப்ளை பண்ண முடியலைன்னா தக்கல் எக்ஸ்ட்ராவாக 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஜூன் 1 அண்ட் ஜூன் 2 2 நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நாள் தக்கல்ல நம்ம போய் அப்ளை பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பெனால்ட்டியாக நம்ம 1000 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தயவுசெய்து இந்த மே 18லேருந்து 30 இந்த 12 நாள்லேயே போய்ட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஸோ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் வந்து 5 o'clock வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எங்கே போய் அப்ளை பண்ணுன்றது ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸ் சென்டர்னு இருக்கும். அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு மட்டுமே. இது நம்ம ப்ரௌசிங் சென்டர்லையோ மொபைல்லையோ பண்ண முடியாது. ஸோ அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு தான் பண்ண முடியும். ஸோ நான் அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அந்த பிடிஎஃப் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதிலேருந்து அந்த உங்களுக்கு பக்கத்தில் எந்த கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கோ நீங்கள் அங்கே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி வந்து எக்ஸாம் எழுதிட்டீங்க, ஒரு சப்ஜெக்ட்டோ இல்லை 2 சப்ஜெக்ட்டோ மட்டும் அரியர் வச்சுருக்கீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு சப்ஜெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 35 rupees, அதுக்கப்புறம் ஆன்லைனில் 70 rupees மட்டும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 155 rupees மாதிரி வரும். இல்லை நீங்கள் ஃபுல்லாக வந்து இப்போ ஆல்ரெடி 10th முடிச்சிட்டீங்க, இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணிட்டீங்க, இப்போ டேரெக்டாக 12th எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா எழுத முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எல்லா சப்ஜெக்ட்ஸும் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 150 rupees பண்ணணும். அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு 35 rupees. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் சார்ஜஸ் வந்து 70 rupees பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் இதில் வந்து யாரெல்லாம் எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸில் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆப்சென்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இல்லை 5 இயர்ஸ்க்கு முன்னாடியோ ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ஸில் மட்டும் அரியர் வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்து 2005ல் 12th படிச்சிருக்கீங்க, அப்போ ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் அரியர் வச்சுருந்தீங்கன்னா கூட இப்போ கூட நீங்கள் அதை எழுதி கிளியர் பண்ண முடியும். அப்படி இல்லை நீங்கள் 2005ல் இல்லை 6ல் வந்து 10th படிச்சிருக்கீங்க, இப்போ 12th படிக்கணும் ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் வந்து எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் ஷீட் கொடுப்பாங்க. நீங்கள் 12th வந்து படிக்க முடியும். ஆனால் இப்போ என்ன கரண்ட் சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸ் தான் நீங்கள் படிக்கணும். ஸோ அது ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியும் கேட்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு ஒரு 10 days முன்னாடி எக்ஸாமுக்கான டைம் டேபிளும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் அது அடுத்த வீடியோவில் டைம் டேபிளை பற்றி போடுறேன். ஸோ அதுக்கு எக்ஸாமுக்கு ஒரு 10 daysக்கு முன்னாடி நம்மளுக்கு ஹால் டிக்கெட் dg.tn.government.in அந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும், ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் அண்ட் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் போட்டால் நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தயவுசெய்து அப்ளிகேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க, இந்த மாதிரி அப்ளிகேஷன் டேட் வந்து நிறைய பேர் வந்து மறந்துடுவாங்க, மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாகவே ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ப்ரைவேட் அண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே ஸ்கூல் டீச்சர்ஸை வச்சு கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆன்லைனில். நீங்கள் ஜஸ்ட் கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வேணும். நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறதோ இல்லை சப்போர்ட் கொடுக்குறதோ டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் நடத்துவாங்க ஆன்லைன்லேயே. ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கேட்கணுன்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து மொபைல் நம்பருக்கும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் கால் பண்ணியும் கேட்கலாம். அண்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். அந்த கூகுள் ஃபார்மில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவோம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இது நிறைய பேருக்கு இந்த ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து படிச்சிருப்பாங்க, இப்போ வந்து ஜாப் போயிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷனுக்காக வந்து இப்போ 12th எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா வருஷமும்
ஒவ்வொரு வருஷமும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2 வாட்டி பப்ளிக் எக்ஸாம் நடத்துவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் எக்ஸாம் மார்ச், ஏப்ரல். அதுக்கப்புறம் சப்ளிமெண்டரி எக்ஸாம் வந்து இந்த ஜூலை, ஆகஸ்ட்ல நடக்கும். ஸோ இந்த ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி தான் நடக்கும். ஸோ இந்த வருஷம் ஆல்ரெடி மார்ச், ஏப்ரல் நடந்துருச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு ஜூலை, ஆகஸ்ட்ல நடக்க போகுது. அதுக்கப்புறம் இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் இயர் மார்ச் மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை மிஸ் பண்ணாமல் எல்லாரும் இந்த மே 18லேருந்து மே 30க்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் வந்து வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கு மெசேஜ் பண்ணியும் கேட்கலாம். கண்டிப்பாக கால் பண்ணியும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. வரக்கூடிய வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம்.